அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் ஜெய் கணேஷ் நம்மளுடன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். முதல் கேள்வியா ஜெய் கணேஷ் யாரு, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிடுங்க. நான் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா இப்போ நான் தமிழ்நாடோட பாஜகவோட ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கேன். ஐடி விங் சென்னை சவுத் நான் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2004 திரிவேணி ஆஃப்செட் பிரிண்டர்ஸ்ன்னு கோடம்பாக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் லா முடிச்சிருக்கேன். நமக்கு சென்னை சிங்கப்பூர்லேயும் ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஒன்று இருக்குது, கருடா சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி ஒன்று நமக்கு அங்கே சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு குறைஞ்சது ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துடுச்சு நம்ம தொழிலில். ஸோ இன்றைக்கி நம்ம சமுதாயத்துக்கு என்ன நம்மளால் முடியும், என்ன நல்லது பண்ண முடியுன்ற ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக நான் இன்றைக்கி பிஜேபியில் 2018 நான் இணைஞ்சிட்டு அதில் என்னோட களப்பணியை பண்ணிகிட்ருக்கேன். எதனால் சார் அரசியலில் வரணும்னு தோணுச்சு? அரசியலில் பார்த்தீங்கன்னாங்க, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும், அதாவது ஒரு நல்ல அரசியல் இருந்தால் தான், இன்றைக்கி ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு தாய் தந்தை நல்ல ஒரு அழகான குடும்பம் இருந்தால் தான் ஒரு நல்ல பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். அதே போல் நம்ம பாரத நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் எந்த அளவுக்கு நம்மளால் பாரத பிரதமரால் இன்றைக்கி பயனடைஞ்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, எண்ணற்ற ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம பாரத நாட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பயனடைஞ்சிருக்கோம். ஸோ எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாய் தந்தை முக்கியமோ, ஒரு பாரதத்துக்கு ஒரு பாரத பிரதமர் முக்கியம். நம்ம பாரத பிரதமர் இன்னைக்கு 10 வருஷமாக இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதனால பல விஷயங்கள் இன்னைக்கு நல்லது நடந்திருக்கு. உலகம் முழுவதும் நம்ம பாரத பிரதமரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு தான் இருக்கே தவிர, எதுவும் ஒன்றும் பெருசாக தப்பு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயங்களோ எதுவும் பெருசாக இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கிற காங்கிரஸுக்கு என்னென்னா, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்றைக்கி காங்கிரஸ் இத்தனை வருஷம் ஆண்டாங்க, ஏன் இன்றைக்கி பாரத பிரதமருக்கு அவங்களால மெஜாரிட்டி ஏன் வாங்க முடியல, ஏன் இன்றைக்கி ஒரு மெஜாரிட்டி ரன் பண்ணி மெஜாரிட்டியாக வின் பண்ணி ஏன் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல? அவங்களோட இயலாமை. அதே நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி மக்களுக்காக பகல் பார்க்காம உழைக்கிறோம். அதே போல் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் களத்தை எடுத்துட்டிங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாரத பிரதமரும் நமது தமிழ்நாட்டோட மாநில செயலாளர் அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அனைத்து விதமான மக்களும் அரசியல் என்னன்றதை நல்லா உணரணும். உணர்ந்தாதான் நல்ல ஒரு பாரதத்தை நம்மளால் பாரதத்தை நல்லபடி நம்ம வழிநடத்த முடியும். ஸோ அதுக்கு தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இளைஞர்கள் அனைவரும் ஒரு அரசியல் களத்துக்கு வரணும். அதுவும் இறங்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அவங்க பார்க்கணும். அதாவது முன்னாடி இருக்கிற மாதிரி காங்கிரஸில் சிதம்பரம் பையன் கார்த்திக் சிதம்பரம், டிஎம்கேல பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல், இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இதெல்லாம் நம்ம விரட்டி அடிச்சுட்டு ஒரு தூய்மையான பாரதம், இன்றைக்கி யாருனாலும் ஒரு பிரதமர் ஆகலாம், யாருனாலும் இன்றைக்கி ஒரு இந்தியாவோட பிரசிடெண்ட் ஆகலாம். இதுக்கெல்லாம் ஒரு சான்றிதழ் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி பாஜகவோட முன்னாள் தலைவர் பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 2 ஸ்டேட்டுக்கு அவங்க தான் ஒரு கவர்னராக இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ வானதி அக்கா எடுத்துட்டிங்கன்னா அவங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மகிழா மோர்ச்சான்னு பிஜேபியில் இருக்கிற இதில் அவங்க தான் இன்றைக்கி அதோட இந்தியாவோட ஹெட் அவங்க தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் மட்டும்தான் நடக்குமே தவிர, இந்த ஃபேமிலி அரசியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் அகற்றணும். அகற்றினா தான் நமக்கு நல்லது, நிறைய விஷயங்கள் நடக்கும். மக்களுக்கு நிறைய நல்லது நடந்தால் தான் இளைஞர்கள் பலன் பெற முடியும். இளைஞர்கள் பலன் பெற்றால் தான் நம்ம நல்ல ஒரு சமுதாயம் அமையும். அதனால தான் நான் பிஜேபியில் இணைஞ்சதுக்கு மெயின் காரணங்க. இப்போ நீங்கள் பிரிண்டிங் கம்பெனி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேயும் ட்ரேடிங் கம்பெனிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதன் மூலமாக நீங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல இன்னல்களை தாண்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த பொறுமை வந்து யாருக்குமே இல்லை. எல்லாமே வந்து இந்த எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கே நான் வரணும், இன்றைக்கே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர, யாருக்கும் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அடுத்த ஸ்டெப்பு போகணுன்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. செகண்ட், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லைனப் பண்ணி இருக்குது. ஸோ இதில் நம்ம எது நல்லது கெட்டதுன்றதை பார்த்து கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவங்களாம் லாஸ்ட் ஒரு 70-80 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் ஒரு கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதோட அவங்களோட உழைப்பு, அவங்களோட பிஸ்னஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸே அதுதான். மற்றபடி அது வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நன்றாக படிங்க. ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம். நல்லா படிச்சுட்டு அடுத்த லெவல் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எந்த வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டெப்பாக அமையுன்றது என்னோட கருத்து. என்கிட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் லண்டனில் இருக்காங்க, ஒரு சிலர் கம்பெனி சொந்தமாக ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் ஆனால் கடின உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு கடவுளாலேயும் சரி அவங்களோட உழைப்புக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து 2004 வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. ஸோ கடந்த 20 வருஷமாக வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிற சில ஐடியாஸ் என்னவா இருக்கும்? அதாவது நான் இன்னைக்கு பிரிண்டிங் அச்சகம் தொழிலுன்றது பார்த்தீங்கன்னா நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் இருந்தாலும் என்னென்னா இது வந்து என்னோட தாய் எனக்கு இந்த தொழிலை செட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த தொழிலை வந்து நான் விடக்கூடாதுன்றதுக்காக இந்த தொழிலை கடந்த ஒரு 20 வருடங்களாக நான் நடத்திக்கிட்டு வரேன். பட் ஆனால் இந்த தொழிலில் நம்மளால் என்னென்ன அடாப்ஷன் பண்ண முடியும், என்ன டெக்னாலஜி கொண்டு வர முடியும், நம்ம வந்து என்ன பெட்டர்மெண்ட்டாக பண்ண முடியும், இந்த மாதிரி பல அவென்யூஸை நம்ம வந்து பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து இன்றைக்கி அந்த பிஸ்னஸை வந்து ஒருங்கிணைச்சி பல வருஷங்கள் லாஸில் போன கம்பெனியை கூட நம்ம சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நலிவடைந்த தொழிலையே நம்ம வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டாக பண்ணும்போது ஸோ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் எ குளோபல் வேர்ல்ட். இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுளில் போயிட்டு நீங்கள் எது கேட்டாலும் ஒரு பதில் இருக்குது. ஸோ அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது. பட் அதுக்குரிய உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த உழைப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம யார் எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம். நீங்கள் 2018 வந்து பிஜேபியில் இணைந்ததாக சொன்னீங்க. ஸோ கடந்த 5 வருஷமாக வந்து பிஜேபியில் இருக்கீங்களா? பிஜேபியோட பயணங்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.